ஹாய் காய்ஸ், வெல்கம் டு எம்ஆர்கே அச்சாஸ். மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா காய்ஸ்? இன்றைக்கி என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கார்டன் தான் சொன்னேன். ஸோ நான் எவ்வளோ செடி தண்ணி ஊற்றி எவ்வளோ இது பண்ணி வளர்த்துருக்குன்றதை இந்த வீடியோவில் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. இப்போ ஒரு செடி வைக்கிறீங்கன்னா அது வளர்ந்து எவ்வளோ பெருசாக வரும் நீங்கள் நினைக்கிறீங்க? வரும் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் நானும் வரும்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன். ஒரு முக்கியமான ஐட்டம் வந்திருக்கு. உங்கள் ஃபேமிலியே ஹாப்பியாக இருக்கும். ஏன் தெரியுமா காய்ஸ்? அது ரொம்ப கஷ்டப்பட்டு மழையிலையும் சரி, இப்போ ரீசெண்டாக வந்துச்சுல மழை, ஒரு சரியான புயல் மாதிரி காற்று, அப்போ தண்ணி நின்றுச்சு, சரியான தண்ணி. ஆனால் அந்த காற்றுலேயுமே அது எதுவுமே ஆகாமல் அழகாக வளர்ந்து நின்றுக்கு. ஸோ வாங்க இந்த வீடியோவில் நம்ம அதை கடைசி சர்ப்ரைஸை பார்க்கலாம். ஸோ வாங்க காய்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காய்ஸ், இது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை. எல்லாருக்குமே தெரியும், கருவேப்பிலை தானே அப்படிங்க. அதுவும் கிடையாது அப்படின்னு சொல்ல மாட்டேன், அதே அது ஓகே சரி விடுங்க. இது கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நாங்கள் வெட்டிட்டோம். இவ்வளோ பெருசு நின்றுச்சு வளர்ந்து. ஆனாலுமே நாங்கள் வெட்டிட்டோம், ஏன்னா இது நல்லா இல்லைன்ட்டு. பட் இப்போ கொஞ்சம் பூச்சியாக இருந்ததுன்னு வெட்டினால இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக துளுக்காரு. இப்படியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா கனகாமரம் எத்தனை பேருக்கு ரொம்ப பிடிக்குமா அவங்களாம் மறக்காமல் ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஆல்சோ கருவேப்பிலை பிடிக்கிறவங்க க்ரீன் கலர் ஹார்ட்டை கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இது எல்லாத்தையும் விட அப்படியே இந்த ஜாதி மல்லி தான். எத்தனை பேருக்கு ஜாதி மல்லி பிடிக்குமோ அவங்களாம் ஒயிட் கலர் ஹார்ட்டை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தெறிக்க விடுங்க காய்ஸ், தெறிக்க விடலாமா அப்படின்னு தெறிக்க விடுங்க. பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்லா போகும். நான் தண்ணி ஊற்றி வளர்க்குறது காய்ஸ். அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இருக்கும் ஒன்று, அதுக்கு பிறகு தான் தென்னை மரம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, காயோட அழகாகவும் இருக்குது பார்த்தீங்களா காய்ஸ். ஸோ காய்ஸ், இதுதான் மாதுளை செடி. எத்தனை பேருக்கு தெரியும்? நான் தண்ணி ஊற்றி வளரும் வெயிட் பண்ணேன். ஒரு வழியாக வளர்ந்துருச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். தெரியுதா? தெரியுது காய்ஸ், எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் நான் வளர்த்தது. எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பர் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா சூப்பர் ப்ரோன்னு சொல்லுங்கள் காய்ஸ். அது எல்லாத்தையும் விட இதுதான் காய்ஸ் மீன். ஸோ காய்ஸ், இந்த இடத்துல எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பப்பாளி மரம் இருந்துச்சு. அது அப்படியே ஷெட்டு ஒன்று இருக்குது. அது மேலே அப்படியே என்ன ஆச்சுன்னா இங்கே ஒரு ஷெட்டு இருக்குது. ஸோ இதான் காய்ஸ் தான் சொன்னேன், அந்த ஷெட்டு மேலே அப்படியே சதிருச்சு. சரி ஓகே விடுங்க. இந்த பக்கம் வீடியோ பார்த்தீங்கன்னா தென்னை மரம் இருக்குது. இல்லை அடியில் எல்லாமே நல்லா அழகாக விளையாட்டே இருக்கும், ஜாலியாகவும் இருக்குது பார்க்கவே. நான் உங்களை மாடி வியூ காட்டுறேன், கண்டிப்பாக காட்டுறேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா காய்ஸ்? வாங்க அடுத்த செடியை போய் பார்க்கலாம். ஸோ காய்ஸ், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஃபேவரட் இட்லி பூ தான் காய்ஸ். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இதுக்கு பார்த்தா காய்ஸ் இட்லி பூ தெரியுதா? பார்த்தீங்களா காய்ஸ் எப்படி இருக்குன்றத? எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நல்லா சாஃப்டாக அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ ஏன் இந்த வீட்டில் இட்லி பூ வச்சுருக்காங்கன்னா, சிவனுக்கு ரொம்ப பிடிச்சது இட்லி பூ தான். ஏன்னா அவருக்கு இந்த பூ மட்டும்தான் பிடிக்கும். சில சிவன் கோயிலெல்லாம் பார்த்துருப்பீங்க, போடுவாங்க. சில பெரியவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு தான் அவங்களுக்கு தெரியும். ஸோ அண்ணா அண்டு அக்கா யாராச்சும் நீங்கன்னா இது தெரியும். ஸோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுக்கு நல்லாவே இது தெரியும். இட்லி பூ தான் எத்தனை பேருக்கு தெரியாதோ? ஸோ இப்போ தெரிஞ்சுக்கோங்க, இதுதான் இட்லி பூ. சிவனுக்கு ரொம்ப பிடிச்ச பூ. காலபைரவருக்கு ரொம்ப பிடிச்ச பூவே இதுதான். இதில் தான் மாலை கட்டியே போடுவாங்க. அவ்வளோ பிடிக்கும் அவருக்கு இந்த பூனா. பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா பெருசாக வளர்ந்துருக்குன்னு. பார்த்தீங்களா? அப்புறமேட்டு இது ஒரு விதமான மரம்னா இது ஒரு பூ வைக்கும் காய்ஸ். இந்த பூ எப்படி இருக்குன்னா ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். இந்த ஒரு நரசிம்மர் கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா ஒரு பூ வெளியில் இருக்கும் பார்த்தீங்களா? எக்ஸாக்டாக அது பேர் எனக்கு தெரியல, பட் நான் சொல்கிறேன், ஒரு வீடியோவில் போடும்போது நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இதே மாதிரி பார்ட் 2 வரும், அதுலேயும் சொல்கிறேன் கைஸ். ஸோ எப்படி காற்றடிக்குது பார்த்தீங்களா, அழகாக மரம்லாம் செய்யுது. அதே தான் கைஸ், நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்குது. தண்ணி ஊற்றுனேன், வளருது ஓரளவுக்கு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எருக்கஞ்செடி. ஏன் ப்ரோ வீட்டில் எருக்கஞ்செடி வளர்க்குறீங்கன்னு சில பேர் டவுட் வச்சுருப்பீங்க. ஏன்னா இப்போ வெள்ளை எருக்குன்னு இருக்கும், இந்த மாதிரி வெள்ளையாக பூ பூக்கும் பார்த்துருக்கீங்களா? வெள்ளை எருக்கம் நல்லது. வீட்டுக்கு கெஸ்ட்டு கெஸ்ட்டு வர்றதுக்கு சும்மா ஃபேஷனுக்கு ஃபவுண்டைன் மாதிரி வச்சுருக்கலாம் கிடையாது. வெள்ளை எருக்கம் தான் மணி வரும்பாங்க. இதே இந்த மாதிரி பிங்க் இருந்தால் இதை வைக்கக்கூடாது, வெட்டி போட்டணும்பாங்க. ஸோ நாங்களும் இந்த மாதிரி வச்சுருக்கோம். ஸோ வர சாட்டர்டே சண்டேல மேபி என்னால் முடிஞ்சால்
நான் எங்கள் கார்டனை சுத்தம் பண்ணுற வீடியோ வந்து போடுறேன், முடிஞ்ச அளவுக்கு எடுத்து போடுறேன் கைஸ். ட்ரை பண்ணுறேன் ஓகே. அப்படியே இந்த பக்கம் விட்டுட்டு ஸோ கைஸ், இது எத்தனை பேருக்கு தெரியும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மட்டும் கமெண்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு விதமான செடி, எப்படி சொல்கிறது, எனக்கு வந்து பேரெல்லாம் சரியாக ஞாபகம் இல்லை. பட் இந்த செடி வந்து இது வந்து கீரி பிள்ளையும் பாம்பும் சண்டை போடுதுன்னா பக்கத்தில் வந்து இப்போ வந்து எங்கேயாச்சும் சண்டை போட்டு வரும்னா கீரிப்பிள்ளை ஐயா வந்து இதில் தான் வந்து உரசிப்பார். ஏன்னா இது அப்படிப்பட்ட ஒரு செடி. அதுங்களும் அந்த மாதிரி கீரிப்பிள்ளை, அதுங்க எலி அந்த மாதிரி இதுக்கு மட்டும்தான் இந்த இது தெரியுமே, இந்த செடி தெரியுமே. இந்த ஸ்மெல்லு அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இதே வீட்டில் வச்சு பாருங்கள், அவங்களுக்கு ஸ்மெல்லே வராது. எவ்வளோ மோந்து பார்த்தா ஸ்மெல் வராது, அதுங்களுக்கு மட்டும் தான் தெரியும் இது இங்கே இருக்குதுன்னு. அதே தான் காய்ஸ், இது வீட்டில் வச்சா இன்னொன்று பாம்பும் வராது, எதுவுமே வராது. சேஃப், அவ்வளோ சேஃப், பயப்படவும் தேவையில்ல. ஸோ இது வச்சுக்கோங்க வீட்டில். ஆனால் இது வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும். எந்த பிளான்ட் வந்து தண்ணி ஊற்றுறது ஏது என்னென்னு உங்களுக்கு தெரியும் காய்ஸ். ஸோ தண்ணி ஊற்றுங்க. ஸோ சேவ் தி பிளான்ட்ஸ், சேவ் அவர் என்வரான்மெண்ட் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்வேன் காய்ஸ். பார்த்தீங்களா பக்கத்தில் சின்னோடு வளர்ந்துருக்கு காய்ஸ். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இது வந்து திராட்சை செடியோ எனக்கு என்னன்னு தெரியலை, நான் திராட்சை தான் நினைக்கிறேன். இது இலையை உன்னிப்பாக பாருங்களேன். எனக்கு அப்படி தெரிஞ்சு தான் இந்த கம்பி வந்து பக்கத்தில் வந்து இப்படி சொருவி வச்சுருக்கேன், இல்லாட்டி சொருவி இருக்க மாட்டேன். இது திராட்சை செடியான்னு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அண்ட் மை டியர் காய்ஸ். அப்புறமேட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கனாலே ஒரு கருவேப்பிலை செடி, அது ப்ளசன்டிவாக அழகாக காற்றுல ஆடுது. அப்படி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இது கரெக்டாக சொல்லுங்கள். எஸ், நீங்கள் நினைக்கிற மாதிரி இது நவா செடியாக கூட இருக்கும். சில பேருக்கு இது தெரியாது. ஸோ நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு இது வளரும் போது இந்த மாதிரி தான் இருக்கும். நான் ஒரு கொட்டை போட்டு வச்சுருந்தேன் காய்ஸ். எப்படி இருக்குன்னு மட்டும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். தண்ணி ஊற்றினேன் ஆக்சுவலி, அந்த இடத்துல தண்ணி ஓஸ் வந்து போட்டோன்னா அப்படியே வலிஞ்சு இந்த வழியாக அப்படியே வந்து இப்படி வந்து இந்த பாருங்கள், இப்படியே இதுக்குள்ளே பூந்து இப்படியே வந்து இதோ இதுக்கும் போகும், இந்த கருவேப்பிலை செடிக்கும் போகும், அதேமாதிரி இதுக்கும் போகும் காய்ஸ். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அதே தான் இந்த பக்கமும். இது பூச்சி ஆச்சுன்னு வெட்டிட்டோம், அப்புறமேட்டு திரும்ப போட்டோம், அழகாக வளர்ந்துருக்கு. வா, நான் என்னன்னு சொல்வேன் கைஸ், இதுதான் கைஸ் என் ஃபேவரட்டு. எங்கள் தாத்தா ஒருத்தர் வந்து இந்த வாழைக்கண்ணை போய் நட்டு வச்சு வளங்கன்னாரு. அதே மாதிரி வச்சு வளர்த்தேன். நான் வந்து இது இத்தனொன்று தான் இருந்துச்சு, எலி கடிச்சு அது ஃபஸ்ட்டாக வளர்ந்தது. ஆனால் இப்போ இது இவ்வளோ பெருசாக வளர்ந்து நிற்கிது. ஈவன் இலையெல்லாம் அவ்வளோ பெருசு, ஆனால் அது இன்னும் வளரல. பார்த்துக்கோங்க, பார்த்தீங்களா பக்கத்தில் எவ்வளோ அழகழகான கண்கள் அப்படின்னா நிறையா வந்திருக்குன்னு. ஸோ கைஸ், அடுத்ததுக்கு போகலாம் வாங்க. அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மல்லிகை செடி. நான் சொன்னால பக்கத்தில் வந்து ஒரு இந்த செடி வளரணும், அந்த பேர் அடிக்கிட்டு மறந்துடும் கைஸ். அந்த பேர் நான் வந்து ஞாபகத்தில் வச்சிடல, நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் பேர்லாம். இது எல்லாத்தையும் விட மல்லிகை செடி தான் இம்பார்ட்டண்ட்டு. அது வந்து குண்டு மல்லிகை நல்லா அழகாக இவ்வளோ பெருசு வந்துட்டு இருந்தது இந்த மலையில். அப்படியே இந்த பக்கம் வாங்க கைஸ், பார்த்தீங்களா வாழைக்கன்று எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஆனால் இது இம்ப்ரூவ்மெண்ட் வந்து அவ்வளோவா தெரியல, பட் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் சொல்லுவேன், நான் செடிக்கு தண்ணி ஊற்றுவேன். சாட்டர்டே சண்டே ஆனால் காலைல ஊற்றுவேன், தெரியுதா கைஸ்? காலைல சாயங்காலம் ஊற்றுவேன், தெரியுதா தண்ணி. ஸோ கைஸ், வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேவா? இது பார்த்தீங்களா கைஸ், அப்புறமேட்டு அந்த பேஸ்மெண்ட்டெலாம் நான் ரெடி பண்ணணும், இன்னும் ரெடி பண்ணாமல் தான் வச்சுருக்கேன். சரி, இது பார்த்தீங்களா, இது என்னன்னு கரெக்டாக சொல்லுங்கள், நான் கண்ண முடியாதேன், கரெக்டாக சொல்லுங்கள் என்ன இது? டடா, சர்ப்ரைஸ்! இதுக்கு என்னடா ஏதோ வித்தியாசமாக இருக்கேன்னு தானே பார்க்குறீங்க. ஆனால் ஒன்றும் இல்லை கைஸ், என்ன காஞ்சி பண்ண குச்சியாண்டா தான் நட்டு வச்சுருக்கேன்னு நினைக்கிறீங்க. அதான் கைஸ் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு டிசம்பர் செடி அப்படி காஞ்சி போச்சு பாருங்க. ஏன் மேலே மிஸ்டேக் இருக்குது, நான் தண்ணி ஊற்றாமல் இதை பண்ணேன். ஸோ நீங்களாச்சும் வீட்டில் தயவு செஞ்சு எந்த ஒரு செடி இருந்தாலும் தண்ணியை ஊற்றி வளங்க. நீங்கள் எவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்களோ அதே மாதிரி தான் ஒரு செடிக்கு ஒரு சொட்டு தண்ணி அவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும் அது உங்களுக்கு. இது வந்து ஒரு கனகாமரம். இந்த கனகாமரம் வந்து ஒரு கோயிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். என்ன கோயில்னு கேட்டிங்கன்னா இண்டூர் காளி கோயில். அதுக்கான வீடியோ நான் தனியாக போடுறேன், அந்த இடத்த பற்றி நீங்கள் அதை போய் பாருங்கள். அது ஆல்சோ நீங்கள் வந்து பார்த்துட்டு போங்க, ஒரு தப்பு இல்லை, போய் பாருங்கள். அவ்வளோ சக்தி வாய்ந்த தாய் அவங்க, அம்மன் அவங்க, நீங்கள் பார்ப்பீங்க. அங்கேருந்து கொண்டு வந்து நட்ட செடி தான் இது. அவ்வளோ பெருசாக வளர்ந்து நிற்கிது பார்த்தீங்களா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கனகா மரத்து அந்த பக்கம் முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்தால் கருவேப்பிலை இருக்குங்க. இந்த கருவேப்பிலை என்ன கருவேப்பிலைன்னு கேட்டிங்கன்னா
பாருங்கள் தெரியுதா என்ன கருவேப்பிலைன்னு. ஸோ இதெல்லாம் பூச்சி வச்சு வீணாக கலந்தது. நாங்கள் என்ன பண்ணோம், ஃபுல்லாகவே வெட்டிட்டு திரும்ப இது பண்ணனால எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு. ஸோ கைஸ் இன்னொன்று சர்ப்ரைஸ் சொன்னேன்ல, அதோ பாருங்கள். இதோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கு எனக்கு காட்டும் போதே. என்ன தெரியுது கைஸ் கீழே வாய்ப்பு. எஸ் கைஸ் ஃபைனலி ஐ காட் இட். இந்த நான் கஷ்டப்பட்டு வருமான் ஒரு தாட்டியாச்சும் நம்ம வீட்டில் இந்த வாழைப்பழத்தை சாப்பிட மாட்டோமான்னு இருக்குது. இதெல்லாம் பெரிய விஷயமானு கேட்பீங்க சில பேர். பட்டு இதோட ஹாப்பினஸ் என்னன்னு வளர்த்தவங்களுக்கு தான் தெரியும். ஸோ உங்கள் தாத்தா பாட்டி யார்ட்டாச்சும் இருந்தாலும் கேளுங்க, இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்களான்னு வீட்டில் வளர்த்து அப்படின்னு கேளுங்க, ஆசை இருந்திருக்குன்னு கேளுங்க. அவ்வளோ சொல்லுவாங்க, சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க. அவ்வளோத்தையுமே சொல்லுவாங்க. அவங்க ஏன் சொல்லாமல் இருக்க போகிறாங்க சொல்லுங்கள். பார்த்தீங்களா தெரியுதா காய்ஸ் இப்படி இருக்குன்னு. அதே தான் காய்ஸ். அந்த இடத்துல ஒரு வாழைக்கணு இருந்துச்சுல்ல, அதுவும் இத்தினோண்டு இதே சைஸில் மட்டும்தான் இருந்துச்சு. அது எலி இப்படி காட்டுறேன். எலி இவ்வளோ கிடச்சிச்சு, இவ்வளோ தான் இருந்துச்சு. அதோட வளருது. இதே மாதிரி பெருசாக அந்த பட்டு வந்துச்சு. இது எல்லாத்தையும் விட ஸ்பெஷலானது இதுதான் காய்ஸ். ஸோ காய்ஸ் இது என்னடா காஞ்சி போயிருக்குன்னு நினைக்காதீங்க. சரியாக தண்ணி விட்டாலுமே இந்த பக்கம் நிறைய தண்ணி விட்றேன், இருந்தாலுமே இந்த மாதிரி காஞ்சிடுது. அடிக்கிற காலத்தில் இலை எல்லாமே கிழிஞ்சு போயிடுது. அதுவே மனசு ஒரு மாதிரி இருக்குது. பட் இருந்தாலுமே நான் இந்த இதெல்லாம் உங்களுக்கு காட்டி பண்ணுறேன்னா ஒரு மோட்டிவேட்டட். நான் உங்களுக்கு என்ன ஷேர் பண்ணுறேன்ற கடைசியில் சொல்கிறேன். பார்த்தீங்களா கைஸ், இதுதான் கைஸ் தான் நான் வளர்த்தது கைஸ். அவ்வளோதான் கைஸ், இதோட எதுவுமே இல்லை கைஸ். இது மட்டும்தான் எங்கள் வீட்டில் நாங்கள் வளர்க்குறது. ஸோ கைஸ் நான் உங்களுக்கு கொடுக்குற மோட்டிவேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்க செடிக்கு தண்ணி ஊற்ற ட்ரை பண்ணுங்கள். தயவு செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் குடிக்கிற அந்த தண்ணி அதுங்களுக்கு இல்லை. நீங்கள் நிறைய சயின்ஸில் படிச்சிருக்காங்க, அது எவ்வளோ தண்ணி வேணாலும் இழுத்துக்கும் பூமியிலேருந்து. நீங்கள் நினைக்கிறது அதாக தான் இருக்கும் கைஸ். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் குடிக்கிற அந்த தண்ணி ப்யூரிஃபை வருது. எப்படின்னா பைப் கனெக்ஷன் கொடுத்து எல்லாத்தையும் பண்ணுறாங்க. இது இந்த மாதிரி செடிங்களுக்கு யாராச்சும் பண்ணுறாங்களா? நம்ம தானே பைப்பு, நம்ம தானே ஓஸு, நம்ம தானே தண்ணி. நம்ம பிடிச்சி ஊற்றுனா தான் ஊற்ற முடியும். நம்ம டேப்பை திறந்தா மட்டும் தானே தண்ணி வருது. அதே மாதிரி தான் ஊற்றுங்க, தப்பு இல்லை, ஊற்றுங்க. எவ்வளோ தண்ணிங்களாம் ஊற்றுங்க. நான் கூட 2 டேஸாக, அதுவும் நாங்கள் ஊருக்கு போயிட்டோன்னா ஊற்றுறதில்ல. காலையிலேருந்து மதியானம் டு சாயங்காலம் இதே மாதிரி விட்டு நிறைய தண்ணி நான் ஊற்றிக்கிட்டே இருப்பேன். ஸோ நான் சொல்கிறது ஒரே விஷயம் கைஸ், சேவ் அவர் பிளான்ஸ் அண்ட் எவ்ரி சேவிங்ஸ் திங்ஸ். ஏன்னா இப்போ இந்த செடியே இல்லைன்னா நம்ம உயிர் இருக்காது. அதுங்களால் ப்ரீத் பண்ண முடியுது. அதுங்க காற்று நம்ம இழுத்து கொடுக்குது, நம்ம இழுத்துட்டு நம்மளோட காற்றை வெளியிடும், அதுங்க இழுக்குது. இதே தான் சுற்றி நம்மளுக்கு நடக்குது. ஸோ நான் என்ன சொல்கிறேன், தயவு செஞ்சு அந்த ஒரு சொட்டு தண்ணி, மழை தண்ணி, அது கூட சேவ் பண்ணுங்கள். தப்பு இல்லை. நீங்கள் சில பேர் சொல்லலாம், அப்படி சேவ் பண்ணுறது என்ன ப்ரோ யூஸுன்னு. யூஸ் இருக்குது. நீங்கள் சேவ் பண்ணுற ஒரு தண்ணியும் நீங்கள் மாடியில் வேஸ்ட்டாக கீழே, இப்போ நிறைய மழை பெய்யுது, வேஸ்ட்டாக கீழே தண்ணி போகுது பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு பைப் செட் பண்ணுங்கள். அந்த பைப்பை செட் பண்ணி அந்த பைப்பில் ஓட்ட போடுங்க. அதில் தண்ணி ஊற்றும். அதில் இருக்க ஒரு தண்ணியும், அவ்வளோ தண்ணியும் ஒரு செடிங்களுக்கும் கரெக்டாக கனெக்ஷன் கொடுத்துருங்க. எல்லா தண்ணியும் போகும். வேஸ்ட்டு இந்த டேங்க்லேருந்து ஓவர்ஃப்ளோ ஆகுது பார்த்தீங்களா, தயவு செஞ்சு சொல்கிறேன் அதை மட்டும் செய்யாதீங்க. அப்படி மோட்டர் போட்டு ஓவர்ஃப்ளோ ஆகிறதுக்குனே ஒரு பைப்பு வாங்கி செட் பண்ணுங்கள். தப்பு இல்லை, செட் பண்ணி எல்லா செடி பக்கத்துலேயும் போட்டுருங்க. போட்டு அதில் ஒரு நீடில் மாதிரி ஒரு ஹோல் இருக்கும், அந்த ஒரு பைப் வாங்கிக்கோங்க. அதை பற்றி நான் போடுறேன் ஒரு வீடியோ, அது பார்த்துக்கோங்க. ஸோ அது அந்த மாதிரி போட்டு என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி செடிங்களுக்கு போடுங்க. செடிங்களுக்கு போட்டு நிறைய தண்ணி அதுங்களுக்கு கிடைக்கும். வீணாக பின்னாடி ஊற்றுற தண்ணி, டேங்கில் ஓவர்ஃப்ளோ ஆகி ஊற்றுற தண்ணி எங்கேயாச்சும் கிடைக்குது. ஸோ நான் சொல்கிறது ஒரே வார்த்தை தான், தயவு செஞ்சு பிளான்ஸுக்கு தண்ணி ஊற்றுங்க. மறக்காமல் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஸ்வாதிகா உங்களிடம் இடைபெறுவது. பாய் காய்ஸ், மறக்காமல் லைக் பண்ணிட்டு போங்க. பாய்.